ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வெஜ் பப்ஸ் தான் பண்ண போகிறோம். அது டீப் ஃப்ரை பண்ணி ரொம்ப சிம்பிளான முறையில். அதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ மாவில் ஓமமும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே போய் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரெட்டில் வெஜ் ரோல் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே ஐக் பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அவன்லலாம் வச்சு பண்ணலை, நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ இது கூட ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி வேண்டாம். ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு வெஜிடபிள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்துக்கல. பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா கேரட் முட்டைக்கோஸ் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். ரொம்ப தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க. இப்போ காய் வெந்துருச்சு. நான் அது கூடவே கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அது தண்ணியெலாம் பிழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் போடுறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை உருட்டி எடுத்துடலாம். சப்பாத்தி கட்டையெல்லாம் இப்போ தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மொத்தமாலாம் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை, மெல்லிசாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். லைட்டாக ஆயில் தொட்டு தேய்ச்சிக்கோங்க. நம்ம இதுக்காக மைதா பேஸ்ட்லாம் வச்சு சைடில் அப்ளை பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம ஆயில் தொட்டு பண்ணாவே அது ஒட்டிக்கும். இப்போ உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் பண்ண வச்சிடலாம். நீங்கள் இது கூடவே முட்டையை வேக வச்சு 1/2 முட்டையை வச்சுட்டா எக் பப்ஸ் ஆகிடும். சிக்கன் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டால் சிக்கன் பப்ஸ் ஆகிடும். இப்போ இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இதுதான் சிம்பிளான முறை, ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் வேணும்னா ரோலிங் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூடிட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். நம்ம இந்த மாதிரி எல்லா பீசஸும் பண்ணிடலாம். நான் இன்னொரு பீஸ் கூட பண்ணி காட்டுறேன். நான் இன்னொரு பீஸ் சின்னதாக பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் பண்ணுவீங்க வீட்டில். இப்போ ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நான் எல்லா பீசஸையும் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஒரு 8 உருண்டை வந்தது. நான் ஆல்ரெடி 2 போட்டுட்டேன். நான் இப்போ ஒரு 6 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி எண்ணெயை காய வச்சுட்டேன். இது கூட இப்போ ஒவ்வொரு பீஸாக இல்லைன்னா 2 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வர அவசியம் இல்லை, இந்தளவுக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் பசங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்டால் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட் ரெசிபி. நான் எல்லா பீசஸையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வெஜ் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே செஞ்சாச்சு.
குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.